ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக வேண்டி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 210 உலர்ணவு பொதியலை வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். கண்டாவளை கீழே வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்சி ஊடாகத்தான் வந்து கதைச்சிருந்தாங்க. அவை ஊடாகத்தான் இது வந்து செய்ய போகிறோம். இப்படியே போய் நாங்கள் வந்து பொதியலெல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டோம். நேரெல்லாம் போய் ஒழுங்கு பண்ணி இப்படியாகவும் போய் பார்த்து பொதியலெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் போய் அந்த பொதியலை ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும் இந்த 210 பொதியலும். என்னன்னு சொல்லிட்டோம்னா இது கொஞ்சம் நீண்ட தூரம் தான் போகிறோம். என்னென்னா இந்த பாலை பிரச்சனை வந்து இன்னும் சரி வராதபடியாக கொஞ்சம் அந்த வட்டரிச்சி பாதையால் சுற்றி தான் போகிறோம். வந்து இதிலேருந்து எங்களோட வீட்டடியிலேருந்து இப்போ பயணத்தை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம். வாகனம் வந்துட்டுது. அப்படியே தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம். இப்போ வந்து ஜியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இதில் பொதிகளெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு போய் பார்ப்போம். இது தனித்தனி பேக் வரலாங்க. இப்போ வந்து பில்லெல்லாம் போட்டோம்னா ஒரு பொதிக்கான விலை வந்து 4570 ரூபா படி 210 பொதிக்கு வந்து எங்களுக்கு வந்து 9,59,700 ரூபா காசு வந்து இருக்குது. நாங்கள் இனி பொருட்களை ஏற்றி கொண்டு வலிக்கிடுவோம். இதில் இருந்து காசை கொடுத்து போட்டு நாங்கள் வந்து இனி வலிக்கிறோம். சரி, இப்போ வந்து காசெல்லாம் கொடுத்து கணக்கு முடிச்சாச்சு. ஒரு பொதிக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். சோப் வந்து இருக்குது, அதில் வந்து பெனடோல், நுழாம்பத்திரி, சின்மீன் இருக்குது, மா பேக்கெட் இருக்குது, பருப்பு இருக்குது, சீனி இருக்குது. அங்கே வந்து மா அரிசி, அதோட வந்து 5 கிலோ மா, 5 கிலோ அரிசி, அதோட ஒரு பாய், 2 கிலோ சீனி, பருப்பு 1 கிலோ, சின்மீன் உண்டு, மா பேக்கெட் உண்டு, பால் மா பேக்கெட் உண்டு, சோப்பு உண்டு, பெனடோல் உண்டு, நுழாம்பத்திரி உண்டு, அதோட வந்து ஒரு பாய் உண்டு நாங்கள் எடுத்துருக்கிறோம். அந்த பொதியெல்லாம் வங்காள வாகனத்தில் இருக்குது. இப்படியே நாங்கள் விட்டு எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும். நாங்கள் அதெல்லாம் போய் பார்ப்போம். இதுகளை இப்படி ஏற்றி கொண்டு போகிறோம். அங்கே கொண்டு வச்சு இதுக்குள்ளே 5 கிலோவாக இருக்குதுமா. கொண்டு போவோம். பார்ப்போம். அண்ணா எண்ணி ஏற்றுங்க. ஃபுல்லாச்சா எல்லாம் சரி. இதில் ஒரு இதொன்று வந்துட்டு என்னென்றால் இப்போ 2 வாகனத்தில் ஏற்ற வேண்டிய கட்டம் வந்துட்டு இந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னால் 1800 கிலோ வாங்கின இதில் ஏற்றலாம் கூட கொடுத்தது 1800. மொத்தமாக 3000 எல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள 3500 கிலோ கிட்ட வருது. அப்போ ஒன்றும் செய்யலாது. அதை விட பாதையும் சுற்றி போகணும். மயில் வாகன அப்புறம் அண்ணா மயில் வாகன அப்புறம் ஸ்கூல் அடிக்க வரட்டும். ஜிஎஸ் கால் பண்ணுவோம். இது வரைக்கும் 60 போயிட்டு தான். எத்தனை ஏத்தியாச்சு இப்போ? 178. ₹200 கிட்ட வந்திருக்கணுமே. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் அரிசியையும் மாவையும் போட்டுட்டு அடுத்தது இஞ்சால அரிசி. இந்த வாகனத்தில் அரிசியையும் மாவையும் ஏற்ற போகிறோம். இப்போ வந்து அரிசி ஏற்றி முடிஞ்சுது. அரிசி ஏற்றி முடிஞ்சது. அடுத்தது வந்து மா. இது 5 பேக்காக இருக்கிற இது தானே. மாமாக்கு நீ 42 பேக் இருந்தால் சரியா?
அது இதுக்குள்ளே வந்து பாயை தூக்கி இறக்கி போட்டு இதில் போட்டுவிட்டு அப்புறம் மேலே பாயை போட்டு கொண்டு போனால் சரி. ஓ பாருண்ணா பயங்கர பாரு. சாமான்கள் எல்லாம் ஏற்றி முடிஞ்சது. இப்போ இதில் இருந்து வாகனம் பலிக்கிட்டுது. நாங்கள் இதில் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பக்கம் கிட்ட வந்துட்டோம். இதுக்கெல்லாம் பஸ்ஸுகள் போய் வர்றது. இப்போ யாழ்ப்பாண பஸ்ஸுகள் முல்லைத்தீவிலேருந்து வரதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போய் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி கிட்ட வந்திருக்கிறோம். இன்னும் புளியம்பக்கடைக்கு ஒரு கொஞ்சம் தூரம் கிடக்கு. புளியம்பக்கடை சந்தி அதிலேருந்து அங்கால மெயின் ரோட்டால் போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்துக்கு வந்து லோட் குறைவு, இதுக்கு வந்து சரியான லோட். இதில் இருந்து ஒரு 5-6 பேக்கை மாவை தூக்கி இப்போ அதுக்கு மாற்ற போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்க்கவே இல்லாத அந்தளவுக்கு கிடங்கண்ணியமான ரோட். லோட்டோட வாகனம் அங்கேயும் இங்கேயும் ஆடி தான் இருக்குது. ஒரு மாதிரி பெரிய போராட்டத்துக்கு பிறகு மயில் வாகனம் அப்புறம் பள்ளிக்கூடத்தடிக்கு வந்தாச்சு. ரோட்டு வந்து சரியான கிடங்கும் பள்ளமும் பொட்டியுமா இருக்குது. அதோட மக்கள் வந்து பார்த்து கொண்டு நிற்கணும். இப்போ வந்து மயில் வாகனம் கூட பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் இது கொடுக்க போயினா. வேணுண்டா ஜிஎஸ் சொன்னவா, ஜிஎஸ் ஆஃபீஸ் தூரமா, அப்போ இதில் கிட்ட வச்சு கொடுப்போம். வராங்க. ஓ லோட் கூட ஏறுதில்லை வாகனம். அப்பா இதுக்குள்ளால போகிறது கொஞ்சம் சிக்கல்லாம். இந்த கேனுக்குள்ளே இறங்கிட்டு. ஆனால் இது வரும். இதுக்கு பெரிய டயர் போல. இதில் வாங்க. அப்போ அதோட இந்தியாவில் ஜிஎஸ் நிற்கிறா. அதோட மக்கள் எல்லாம் வந்துட்டுனா நாங்கள் சொன்ன நேரத்தை விட அரை மணி நேரம் பிந்தி போச்சு. ரோட்டு சரியில்லாத வழியா. ஊருக்குள்ள நிறைய மக்கள்கிட்ட வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது. தக்களுக்கு வீட்டுக்காரவங்க சரி, எல்லாரும் சரியான. நாங்கள் கல்வீடுனால ஓரளவு தப்பித்தோம். அப்படி இருந்து ஒரு 3/4 ஏக்கர் வெள்ளாமல் தான் என்ன செய்கிறது, ஒன்று செய்யலாது. இல்லாட்டி பள்ளியோடம் நிறைஞ்சிருக்கும். கடவுளே உண்மையாக இந்த அளவுக்கு மழை விட்டது ஏதோ பெரிய புண்ணியம் சொல்கிறேனே. அனுரத் திசாநாயக்கர் க்ளீனாக வேலையை கொண்டு போனார். கடைசியாக பார்த்தா கண்பட்டு தான் இந்த வெள்ளம் வந்து பெருகினது. அப்படி போலாம் கிடக்கணும். உண்மை நல்ல ஒரு புள்ள. இந்த வெள்ளழிவால் பாதிக்கப்பட்டு சனமெல்லாம் தோட்டத்தை இழந்து வீடுவாசலை இழந்து தண்ணிக்கில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அதனால் இந்த வெளிநாட்டு ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக வேண்டி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டோம். இனி நாங்கள் பொருட்களை கொடுக்க வழிக்கிடுவோம். என்னண்டா டேவிட் சரியா கொடுக்க வழிக்கிடுவோம். அந்த பொதியும் கொஞ்சத்தை இங்கே எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டா இதில் உண்டு, அதில் உண்டு, அரிசியில் உண்டு, இதில் உண்டு, இப்படி மாறி அரிசி மாவுண்டு, பாயுண்டு, பொதியுண்டு வேறணும். தமிஞ்சல் வாங்கும். இப்போ வந்து பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் கொஞ்சம் தடுக்கினீங்கன்னா சுவாங்க.
யாரு இதில் மா பேக் பேர் கூப்பிட்டாச்சு கவனம்மா ஒரு ஆள் கொடுத்து சுத்திக்கணும் போங்க தூக்கி கொடுங்க தம்பி தூக்கி கொடுங்க தூக்க மாட்டீங்க சரி போங்க இப்போ வேறு ஒரு தம்பியை வண்டி கொடுக்க சொல்லி விட்டுருக்கு. நான் வீடியோ எடுக்கிறபடியாக ஒன்றும் செய்யலாமல் கிடக்கு. ஏன்னா ஆக்களையும் பார்த்து கவர் பண்ணி எடுக்கணும். கவனம் அரிசிக்கு மேலே காய வைங்க. ஐயா வாங்க. தாண்டி இங்கே முத்துலட்சுமி இப்ப போறா எத்தனை வந்துட்டீங்க? முட்டி 30 எப்படி கிடைக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்சிருக்கான்னு முதல் கிடைச்சி அதே அரசாணை வேணுமா இல்லாட்டி ஆரம்பிச்சாருனாலும் ஓரளவுக்கு ஒரு லிமிட் கிடைச்சிருக்கா அப்படியா சரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முக்கால்வாசி கூடவே அப்படி நெருங்கி கொண்டு வந்துட்டு தானே நிறைய வயசான என்னென்னா இந்த கிராமத்தில் வந்து மக்கள் தொகை கூட ரோட்டுகளெல்லாம் சரியான மோசம் வாரம் கிட்டத்தட்ட
900 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. கொண்டு போயிடலாம் அதானே? அம்மா கொண்டு போய் ரெண்டெல்லாம் ஒரு பேக்குக்குள்ளே போடுறோம். இல்லை இல்லை, அது பரவாயில்ல, இப்படி போட்டு கொண்டு வரதான் சுகம். கவனமாக கொண்டு போங்க அம்மா. யார்கிட்டையும் கொடுத்து கொண்டு போங்க. சரி சரிங்க. எல்லாம் பிரிக்க எல்லாம் சேர்த்து போட்டு எல்லாம் என்ன வயசானாக்கள் கொஞ்சம் கஷ்டம் கொண்டு போகிறாங்க. வந்து இப்படி சேர்த்து பெரிய கொண்டு போகக்கூடிய ஆக்கள்கிட்ட கொடுத்து கொண்டு வருவது தான் நல்லது. கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் 2 அகலுக்கு இப்போ பாருங்க முக்கால்வாசி மக்களுக்கு வந்து கொடுத்து முடிஞ்சுது. இப்போ வந்து எல்லாருக்குமே பொதி கொடுத்தாச்சுண்ணே. இதில் 2 மக்களுக்கு வந்து இப்போ மக்களையே காணையில் எல்லோரும் போட்டினோம். நாங்களுமே நீங்கள் இப்படியே விட்டப்போ தொடர்ந்து என்ன பிரச்சனைனா சனத்தோ கூடி 900 எவ்வளோ 900 குடும்பம் உண்மையிலுமே கொஞ்சம் கஷ்டம். கிராம சேவையாளருக்கும் கரைச்சல். ஏன்னா இப்போ 200 பேர் 210 பேர் கொடுக்க மற்ற ஆக்கள் வெறிவி நமக்கு அதுதான் வர்றதை கட்டமாக பிரித்து தான் கொடுக்கணும். உண்மையிலுமே ஒன்றும் செய்யலாத இந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பொதியில் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களோட இயலக்கூடியதை செய்திருக்கிறோம். இவ்வளவு தான் எங்களால் ஏழுமே. அப்போ நாங்கள் இதில் இருந்து நீ வீட்டை வலிக்கிடுவோம். ஏனென்றால் 5:30 6 மணி ஆகுது கிட்ட நேரம். இப்போ புளியம்பக்கண சந்திக்கு வந்துட்டோம். இதில் இருந்து இதுக்குள்ளால் போய் வட்டக்கச்சி போய் தான் திருப்பி பறந்தன் போகணும். இனி இதுலேயே ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுற்றணும். இப்போ பார்த்தீங்களாண்டால் பறந்தனக்கிட்ட வந்துட்டோம். நல்லா இருட்டு பரட்டுது. நேரம் கிட்டத்தட்ட 6:30 ஆகிட்டுது. இனி இப்படியே வீட்டை போயிட்டு மிச்சத்தை பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வெளியே வேற இருட்டுப்பட்டு போச்சு. அப்போ வந்தோடனே அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கினது தானே. அப்போ அதில் கொஞ்சம் மக்கள் ஜாதிகள் எல்லாம் பிறண்டு போய் கிடந்தது. எல்லாம் வந்து குளிச்சு எல்லாம் செய்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இந்த கணக்கு விவரம் வந்து காணொலியின் இறுதியில் தான் வந்து நாங்கள் அந்த உதவி காணொலியின் எல்லாத்தினையும் இறுதியில் தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் இதுவும் அப்படித்தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 8 பேர் இந்த உதவியால் தான் இந்த உலர்ணவு பதிவை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா UK நாட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து ஃபோன் நம்பர் கடைசி 34,361 காசு எங்களுக்கு தந்திருந்தவா. அதோட வந்து UK நாட்டிலேருந்து சித்ரா குடும்பம், அதோட வந்து பிரேமலதா குடும்பம், சியாமலா குடும்பம், கோமலா குடும்பம் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து 1,00,000 காசு தந்திருந்தவையால். மற்றது பிரான்ஸ், அதாவது ஜெயக்குமார் அவர்கள 2வது ஆண்டு நினைவை முன்னிட்டு வந்து மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து 36,000 காசு வந்து தந்திருந்தவையால். மற்றது UK நாட்டிலிருந்து ஃபோன் நம்பர் கடைசி 55 ஏன்னா அவையில் வந்து 41,746 காசு வந்து அவையிலும் தந்திருந்தவை. மற்றது நோர்வே நாட்டிலேருந்து பிரியாக்கா வந்து 50,232 காசு தந்திருந்தவா. மற்றது சாந்தினி அக்கா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து 1,18,035 காசு வந்து தந்திருந்தவ. மற்றது வந்து UK நாட்டிலேருந்து சாமினி அக்காண்டு அவள் வந்து 50,000 காசு வந்து தந்திருந்தவையால். மற்றது வந்து மங்கை கிருஷ்ணமூர்த்தி அவையோட தலைமையில் வந்து அவையோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து மங்கை கிருஷ்ணமூர்த்தி அவள் தான் வந்து இந்த காசுங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,50,000 காசு வந்து தந்திருந்தவா. மொத்தம் வந்து எங்களுக்கு வந்து 9,64,174 காசு வந்து வந்திருந்தது. காசு வந்திருந்தது. அதுக்கு முதல் என்னென்னா எங்களோட காசு முதல் காணொலியின் இறுதியில் வந்து ஒரு 10,742 காசு வந்து எங்கள்கிட்ட பேலன்ஸாக இருந்தது. அதையும் சேர்த்து கூட்டைக்குள்ள வந்து 9,74,916 காசு எங்கள்கிட்ட மொத்த காசு, இந்த உதவிக்கான மொத்த காசு வந்து எங்கள்கிட்ட இருந்தது. அதில் வந்து ஒரு பொதிக்கு வந்து 4,570 படி 210 பொதிக்கு மந்தங்களுக்கு வந்து 9,59,700 காசு வந்திருந்தது. 2 வாகனம் பிடிக்க வேண்டி வந்தது. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட நியாயமான தூரம், நிறைய தூரம். ஏனென்றால் பாத பிரச்சனையால கண்டவளையில இடையில பாலம் மேல நடக்கிறது தெரியும். அதால வந்து வட்டக்கச்சிக்குள்ள போய் சுத்தி போக வேண்டிய தேவையும் வந்துட்டுது. உள்ளுக்கும் வந்து மயில்வாகனபுரம்ன்றது வந்து எக்கச்சக்கமான தூரமும் பாதையும் பிரச்சனை, சரியான பாதை பிரச்சனை. வீடியோவில் நான் கொஞ்சம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க.
அதில் வந்து 2 வாகனத்துக்குமே உண்மையாக 24,000 ரூபா எடுத்த வேலை அவையில 2 வேலை செய்த வேலை இதில் எல்லாம் உண்மையிலேயே கூலி என்றெல்லாம் போட இல்லை உண்மையிலுமே டிரைவர் மேலாம் உண்மையாக 2 பேர் செய்த வேலை அதில் வந்து அவைகளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலுமே தான் அதுக்கும் வந்து 24,000 ரூபா கொடுத்துனாங்க. அப்போ மொத்தமாக வந்து எங்களோட பொதிக்கான காசு அதோட வந்து இந்த கூலி காசு வான கூலியெல்லாம் சேர்த்து 9,83,700 ரூபா வந்திருந்தது. ஆனால் எங்களோட கையில் எவ்வளோ இருந்தது 9,74,916 ரூபா காசு தான் இந்த உதவிக்கான காசு இருந்தது. கிட்டத்தட்ட 8,744 ரூபா காசு 8,784 ரூபா காசு வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அதே வந்து உண்மையிலேயே எங்களோட வன்னி விளக்கு சேனல் ஊடாகவே நாங்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் என்னத்துக்காக என்றால் இந்த கணக்கை இதோட முடிக்கிறது காரணமே வந்து எங்களோட காசை சொச்சத்தை போட்டு திருப்பியும் பேலன்ஸ் வச்சுருந்தோம் என்றால் அந்த உதவி காணொளி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதால் வந்து இன்னும் ஒரே ஒரு அண்ணாண்ட காணொலி ஒன்று இருக்குது. அந்த காணொலியோட வந்து உதவி காணொலின்றது இல்லை. இந்த வெள்ள நிவாரணம் எல்லாம் இப்போதைக்கு வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்திருக்கிறோம். அதோட வந்து செய்யறது காரணமே வந்து எங்களோட வீடியோ பார்த்த உறவுகள் தான். அவைகளுக்கும் வந்து நன்றியை சொல்றோம். உண்மையிலேயே சந்தோஷம். உண்மையிலுமே இவ்வளவு தூரம் கொண்டு நாங்கள் கொடுத்தாலும் அது வந்து உண்மையிலுமே ஒரு சந்தோஷம். ஒரு அதுக்கான இடத்துக்கு தான் வந்து அந்த பொருளை வந்து கொண்டு கொடுத்துருக்கேன். மேலான்னு சொல்லிச்சுன்னா அந்த மக்கள் வந்து சரி வெள்ளம் மட்டும் இல்லை, அவை வந்து ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு வந்து சரியான கஷ்டப்படுவீங்க. மேலாண்டா ஒரு அந்த அவசரம்னு சொல்லி சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாரம் வந்து மெயினுக்கு வாரது 3 மணிக்கு வர மட்டும் நாங்கள் சொன்னாங்க. அங்கே போய் சேர 3:45 ஆயிடுது. 2வது பாதைக்குள்ளால போய் சேர ஏன்னா சரியான வாகனம் 2 வாகனமே பயங்கர லோட் ஆயிடுது. நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு வாகனத்தில் ஏற்றுற மட்டும் தான் போன் நாங்கள் கடைசி வரைக்கும். ஆனால் அங்கே போய் பார்க்க தான் தெரிஞ்சது சரியான லோட். அதுதான் நீங்கள் உங்கள் கஷ்டப்பட்டு அனுப்பின அந்த பணம் வந்து உண்மையிலுமே உரியாக்களுக்கு தான் அது வந்து போய் சேர்ந்துருக்குது. இதோட சந்தோஷம். அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம். நன்றி, வணக்கம்.